கன்னியாகுமரியில் பெய்து வரும் கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்தது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை மற்றும் கடல் சீற்றம் நிலவி வருவதால் விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்லும் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்ல முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு செல்லும் பயணிகளை அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்தே காணப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலை முதலே பெய்து வரும் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. ராணிப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் காலை முதலே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கருமேகங்கள் சூழ மழை பெய்து வருகிறது. இதனால் கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி விமான நிலைய ஓடுதளம் அருகே உள்ள பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருச்சி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்தின் ஓடுதளம் அருகே உள்ள பகுதியிலும் புதிய முனைய பகுதியிலும் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. விமான நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ள வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சத்துவாச்சாரி, வள்ளலார், ரங்காபுரம், சேன்பாக்கம், காங்கேயநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதி அடைந்தனர். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் அதிகரித்து வாட்டி வந்த நிலையில் திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பெரியகுப்பம், மணவாள நகர், சிறுவானூர், காட்டுப்பாக்கம், விடையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளான நெய்தாளபுரம், எரகனகள்ளி, தொட்டமுதுகரை, ஜீரக்கள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தளமலை செல்லும் சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இரும்பேடு, வேலப்பாடி, வடுகசாத்து, சேவூர், குன்னத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பள்ளி வாகனங்களை முழுமையாக ஆய்வு செய்யாமல் கடமைக்காக ஆய்வு செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க சில தினங்களே இருக்கும் நிலையில் மதுராந்தகம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளின் வாகனங்களை ஆய்வு செய்தார். அப்போது பெரும்பான்மையான பள்ளி வாகனங்களின் இருக்கைகள் கிழிந்த நிலையிலும் பேருந்துகளில் உள்ள தீயணைப்பு கருவிகள் முழுமையாக செயல்படாமலும் இருந்தன. ஆனால் அதிகாரிகள் அவற்றை கண்டுகொள்ளாமல் ஆய்வு செய்ததாக அப்பகுதி மக்கள் புகார் கூறியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஆட்டுக்குட்டியை திருடி சென்ற இருவர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுண்ணாம்பு கரத்தெரு ஆற்றங்கரை பகுதியை சேர்ந்த சரண்யா வீட்டிலிருந்து அணைக்காடு கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஆட்டை திருடி அதே பகுதியை சேர்ந்த ஜெய்சிங் என்பவரது இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பி சென்றுள்ளார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை கைது செய்துள்ளனர்.